அது டெய்லியுமே எனக்கு படித்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பேதுரு பேதுரா என்னன்னு நினைக்கிறேன். அதில் பாருங்க, அந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் நினைக்கிறேன். இந்த இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ம் அதான் உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்கிறது பார்த்திங்கன்னா, ஆண்டவர் எவ்வளோ இரக்கமுள்ளவர்னு அவரோட மரண தருவாயில் கூட ஆத்மாவை ரட்சிப்பில் கொண்டு போகிறார். அந்த கல்லனை 2 கல்லன், வலதுபுறம் ஒருத்தன், இடதுபுறம் ஒருத்தன். அதில் ஒருத்தன் வந்து ஆண்டவரை கிண்டலும் கேலியும் பேசுகிறான். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான், ஆண்டவரை அவனை பார்த்து சொல்கிறான், நீ இவ்வளோ பனிஷ்மெண்ட்டுக்கு ஆளாகியும் நீ என்ன இப்படி கிண்டல் பண்ணிகிட்ருக்கிற, இவ்வளோ வந்தது கூட உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறான். கேட்டது மட்டும் இல்லை, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே என்னை நினச்சி கொள்ளுங்க. என்னங்க எவ்வளோ அழகாக சொல்கிறான் அவன். என்னை நினச்சி கொள்ளுங்க, என்னை நினைத்தருளும் அப்படிங்கிறான். அப்போ வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்று நீ என்னோட பரதீசில் இருப்பாயின்னு சொல்கிறார்.